அடிச்சாரு பாருங்க. ஷபா ஷபா எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை கை தட்டுங்களா. அருமையான ரசிகர்கள்யா. இது மாதிரி ரசிகன் கிடைக்கிறதுக்கு நாங்கள்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா இந்த கிராமத்தில் இது மாதிரி ரசிப்பதுன்னு இருக்கு பாருங்க. உங்களால தான் எங்க வண்டியே ஓடிட்டு இருக்கு சங்கமம். இப்ப நல்லா கவனிங்க. ஒரு கஷ்டப்பட்டு தான் பாட போறேன். இந்த ஆடியோவால தான் அந்த பாடலை எடுக்கிறேன். அப்பா பையனுக்கு 1000 தடவை வரட்டும்டா. ஒரு பாடும்போது ஒரு பாயிண்ட் எப்போ வேணும். 1000 தடவை வரட்டும். இமயமலே சாயிர மாதிரி இருந்தாலும் சரிதான். நீ நின்று நினைச்சுனா தடுத்து நிறுத்தலாங்க. தன்னம்பிக்கையோட சாதிக்கலாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல். அந்த பாடலை பாடுற சில வரிதான் எனக்காக கைதட்ட வேணாம். எம்.எஸ். விஸ்வநாதன் இறப்பதற்கு கடைசியா பாடின பாட்டு இந்த பாட்டு. மழைக்காகத்தான் மேகம், அடக்கலைக்காகத்தான் நீயும், உயிர் கலந்தாடுவோம் நாம் மகனேவா. சொந்தக்காரிலே நில்லு, தன்னை சுற்றும் பூமியை வெல்லு, இது அப்பன் சொல்லியே சொல்லு மகனேவா. அது எம்.எஸ். விஸ்வநாதன் பாடினதால இந்த பாட்டு நிற்குது. என்ன வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சாதனை பண்ணணும் சார். நான் அந்த பட்டிமன்றத்தை ஆரம்பிச்சு, இந்த பாட்டு பட்டிமன்றத்தை துவக்கி நடுவர் அருந்து ஆரம்பிச்சு மொத்தம் 53 வருஷத்துக்கு முன்னாலேருந்து பட்டிமன்ற மேடையில் ஆரம்பிச்சேன். இந்த பாட்டு பட்டிமன்றத்தை நடுவர் அருந்து ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் தெரியுமா? இந்த 2025 முடிஞ்சதுன்னா 47 வருஷம் முடிஞ்சு 48வது வருஷத்துல அடியெடுத்து வைக்கிறேன். 8000க்கு மேற்பட்ட மேடைகளை நான் பார்த்தாச்சு. உலக நாடுகள்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம். யூடியூப்ல அழகு பன்னீர்செல்வம் பட்டிமன்றம் தட்டினா ஒரு 50-60 கூட்டம் வரும். எல்லா மெகா தொலைக்காட்சி கலைஞர் எல்லாமே நம்முடைய நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கும். ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் தான். நானும் பெரிய கோடீஸ்வரனா கிடையாது. ஏதோ முயற்சி பண்ண உழைச்சேன். செய்யலாம், முயற்சி பண்ணா சாதிக்க முடியும். கோடீஸ்வரனா இருந்தா சாதிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. உங்க கிராமத்திலே இந்த சாதனை இளைஞர்கள் செய்ய முடியும். ஒரு ஆள் செய்தான். அடுத்த வேலை சாப்பாட்டிற்கு இல்லாமல் இருந்த நேரத்தில் கூட தான் படிப்பதற்கு பணம் இல்லாத நேரத்தில் தன்னுடைய வாத்தியார் வீட்டில் தங்கி ஓசியில எனாமா வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு பள்ளிக்கூடத்தில் போய் பாடம் படிச்ச ஒரு மாணவன் தான் பிற்காலத்தில் வளர்ந்து பெரியவனாகி அறிஞனாகி விஞ்ஞானியாகி உலகத்தினுடைய போலீஸ்காரன். அமெரிக்காவின் கண்களில் விரலை விட்டு ஆட்டியவன் ஒரு தமிழன் டாக்டர் APJ அப்துல் கலாம். வாழ்க்கையில உதாரணத்துக்கு நாம எடுத்துக்கிறோம். விண்வெளியில் ராக்கெட்டுகளை நிரப்பினார். ஒருபோதும் அவர் தன் பாக்கெட்டுகளை நிரப்பியதில்லை. தமிழை சாதிச்சானடா. அவரை அடக்கம் பண்றான். ராமேஸ்வரத்துல அப்துல் கலாம் அடக்கம் பண்றான். டிவியில நம்ம ஆளுகெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தவங்களாம் என்ன தெரியுமா சொன்னா, செத்தா இது மாதிரி சாவணும்டாங்க. 40 நாடுகளை சார்ந்த பிரதம மந்திரி வரிசையா நின்று மலர் வளையம் வைக்கிறான். அது இல்ல மனுஷன். கண்ணதாசன் அவனுக்காக தானே கொடுத்தாரு. வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார்? மாபெரும் வீரர், மானம் காப்போர், சரித்திரம் தனிலே நிற்கின்றார். அச்சம் என்பது நடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. என்னதான் நாங்க பாடினாலும் பேசினாலும் நாடு சரியா வரும் நினைக்கிறீங்களா? தமிழ்நாடு பூரா சுத்தி சுத்தி வர்றேன். ஏன்னா ஆனா தமிழை குடி போதையில மூழ்கிட்டான். காலையில கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா டாஸ்மாக திறக்க வர்றான் பாரு சூப்பரேஸ்வர்.
அவனை பார்த்து நம்ம ஆளு தெய்வமே வாங்க, அவன் தெய்வம் ஆயிடுறான். ஏன்னா இன்னும் சில பேர் பகவானே அப்படின்றான். இது கடவுள் எங்கன்னா டாஸ்மாக் ஓபன் பண்ற சூப்பர்வைசர் தான் கடவுள் ஆயிட்டான். அன்னைக்கு நாமக்கல்ல பட்டிமன்றம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். நான் பெரியோர்களேங்கிறேன், முன்னால ஒரு ஆள் ஃபுல் போதையில அந்த ஆளும் பெரியோர்களேங்கிறான். நான் தாய்மார்களேங்கிறேன், அவனும் தாய்மார்களேங்கிறான். நான் இளைஞர் நற்பணி மன்றத்தை சார்ந்தவர்களே, ஊர் கவுண்டரவர்களே நிறுத்தியா விட்டு விட்டு சொல்றான். நான் எப்படி பின்னால் ஆள சொல்றதுன்னா இவன் சொல்றதுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கணுமா? அப்புறம் நம்ம சேட்டு அந்த மாதிரி ஒருத்தவரை கூப்பிட்டு அந்த ஆள் குடி போதையில பின்னால பேசிட்டு இருக்கிறான், அவனை கொஞ்சம் அப்புறப்படுத்துங்க. நல்ல அந்த ஆள் போய் பார்த்துட்டு சொன்னாரு, யாரை வேணாலும் கிளப்பலாம், இவனை கிளப்ப முடியாது. அவ்வளவு வெயிட்டான ஆளான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உங்க எல்லாருக்கும் பணம் கொடுக்குறவனே அவன் தான். அப்ப அவனை உட்கார வச்சுக்க. 6 வயது சிறுவன் வேலைக்கு சென்றால் தந்தை குடிகாரன் என்று அர்த்தம். 6 வயது சிறுவன் வேலைக்கு சென்றால் தந்தை குடிகாரன் என்று அர்த்தம். 60 வயதிலும் தந்தை வேலைக்கு சென்றால் பிள்ளைகள் குடிகாரர்களாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம். இது ஒழிஞ்சாதான் சார் தமிழெல்லாம் சும்மா நாம பேசி ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன்பு என்னாச்சு, வெங்காயம் குழி தோண்டி புதைச்சுட்டானுங்க. சுயமரியாதை, மானம், மரியாதை எல்லாத்தையும் தமிழ் சமுதாயம் இழந்து குடிபோதையில நாசமாயிட்டானே. இதுக்கு ஏதாவது கண்ணதாசன் அழகா கொடுத்தானே, நானும் குடிச்சிருக்கேன், குடிப்போரை பார்த்திருக்கேன், நல்ல புத்தி வருவதில்லை நினைவிலே, ஒரு நாய் கூட மதிப்பதில்லை. இப்படி கொடுத்தானே. ஒரு குடும்பம் எப்படி இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த பாட்டு பட்டிமன்றமே. பாட்டுன்னா எல்லாருக்கும் தெரியும். அந்த காலத்துல ராத்திரி நேரத்துல போலீஸ்காரங்க இருட்டு நேரத்துல தனியா சைக்கிள்ல போகும்போது ஒரு பாட்டு பாடிக்கிட்டே போவாங்க, இல்லைன்னா விசில் அடிச்சுட்டே போவாங்க. அந்த சவுண்டு தான் அவங்களுக்கு பாதுகாப்பு. பாட்டு இல்லாத இடமே இல்லை. இது ஒரு குடும்பங்களே பல குடும்பங்கள் சரியாக இல்லை. 2 மாசத்துக்கு முன்னால மார்கழி மாசம் வேதாரண்யம் பக்கத்துல ஒரு கூட்டத்துல பேசிட்டு இருக்கிறேன். வந்து பனி எத்தனை மணிக்கு முடிக்கிறேன், 2:45 மணி ராத்திரி, விடிய காத்தால முடிக்க போறேன். எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறான், ஒருத்தவன் மட்டும் தூங்காம அப்படியே நின்றுட்டு அப்படியே ரசிக்கிறான். என் பாட்டை கேட்கறான், கையை தட்டுறான், என்னை பார்த்து இன்னும் இழுடாங்கிறான், விடிவிட்டு மேங்கிறான். அவனுக்கு என்ன கவலை? அப்புறம் தான் கீழே இறங்கி வந்து அவன் எனக்கு போட்ட பொன்னாடையை தூக்கி அவன் கழுத்துல போட்டு, இவ எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறான், நீ மட்டும் முடிச்சிட்டு இருக்கியடா, என் பாட்டு என் பேச்சு உனக்கு அவ்வளவா பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். என் பாட்டு என் பேச்சு உனக்கு அவ்வளவா பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். அவன் என்ன தெரியுமா சொன்னான் கிருபா? அடாடாடா, மனுஷன் தான் மனுஷன் தான். அவன் என் பாட்டும் என் பேச்சும் உனக்கு அவ்வளவா பிடிச்சிருக்கான்னு கேட்டதுக்கு அவன் என்ன தெரியுமா சொன்னான்? நான் சாகுற வரைக்கும் மறந்தேன். இதான் கிராமத்துல புள்ள பூச்சியை மடியில கட்டினான்டாம். என் பாட்டும் என் பேச்சும் உனக்கு அவ்வளவா பிடிச்சிருக்கான்னு கேட்டதுக்கு அவன் என்ன தெரியுமா சொன்னான்? கௌதமி, அதெல்லாம் ஒரு வெங்காயமும் கிடையாது, வீட்டுல அவ புடுங்கலுக்கு ஓம் புடுங்கல் எவ்வளவோ தேவை. விடிய காத்தால 3:45 ஆகுது. அவன் என்ன செய்வான் பாவம்? என்ன அப்ப எப்படிப்பட்டவன்? குடும்பங்கள் பல. ஏன் இது ஆண்டலூர் கேட்ல நான் கடைசியில் தான் உட்காந்துருந்தேன். வந்து எனக்கு முன்னால ஒரு ஜோடி இருந்துச்சு. ஜோடின்னா இது மாதிரி புது ஜோடி கிடையாது, இது மாதிரி பழைய செட்டு. பஸ் அந்தாண்ட நவுரிச்சு இல்லை. அந்த அம்மா கேட்டா வீட்டுக்காரன்ட்ட, ஏங்க ஏங்க அப்படின்னால இவன் என்ன ஆயான்னா, என் காலை முன்னால இருந்து ஒரு பைய காலை விட்டு சுரண்டான். இந்த அம்மா காலை நீட்டு இருக்கா போல் இருக்கு, முன்னால இருக்கிறவன் என் காலை சுரண்டான் அப்படின்னு கேட்டு சொன்னான்ல. அதுக்கு இவன் சொல்றான், உன் முகத்தை திருப்பி காட்டு, அவன் பஸ்ல இருந்து இறக்கி ஓடிடுவான். அப்படின்னா இவனுக்கு கல்யாணம் தேவையா? இதெல்லாம் இவனு அட வேற வெட்டக்கேடு. சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்குறேன். இந்த இது அரூர் போற பஸ் எல்லாம் இருக்குல்ல, அங்கிருந்தா ஓடியாடுறேன். ஒரு 5 நிமிஷம் ஒரு நண்பர் வந்தார். இந்த ஒரு பையன் அழுதுகிட்டே இருந்தான், அழுதுகிட்டு இருந்தான். அப்பனும் நிக்கிறாங்க, அம்மாவும் நிக்கிறாங்க. என்னன்னா இந்த பயலுக்கு இந்த அம்மாக்காரி ஒரு பலூன் வாங்கி கொடுத்துருக்குறான். ஒரு கையில விளையாடுறதுக்கு பலூன் வாங்கி, அந்த பையன் பலூன்ல இருந்த நூலை பிரிச்சுட்டான். உள்ள இருந்த காத்து ஓடிடுச்சு. இவன் அப்பாட்ட சொல்றான், எப்பா இந்த பலூனை ஊதி கொடுப்பா
இந்த வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் சவுண்ட் சந்தியா. நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க. எல்லா துறைகள்ல இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க. மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.